ஹாய்! எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ இந்த ஏரியாவ பார்த்துக்கிருக்கீங்களா? எல்லாம் எப்படி இருக்குன்னு பாருங்க. சும்மா சூப்பரா இருக்கும். சுவிட்சர்லாந்து, மினி சுவிட்சர்லாந்துன்னே சொல்லலாம். அந்த மாரி இருக்கும் இந்த ஊரு. நம்ம இந்த ஊர்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப குடுத்து வச்சிருக்கணும். இந்த ஏரியாக்கள பத்தி நெறைய விஷயங்கள் நான் வந்து உங்களுக்கு சொல்ல வேண்டியது இருக்கு. அதுக்கு தான் நான் வந்து திரும்ப திரும்ப எடுத்துக்கிட்டு இருக்கேன். இதில என்னன்னா, இப்போ நான் காமிச்சுக்கிட்டு இருக்கிறது ஃபுல் அண்ட் ஃபுல் புல்வெளி மாரி தான் இருக்கும். பட் வந்து இங்க அவ்வளோ விவசாயம் பண்றாங்க. வேர்க்கடலை, இஞ்சி, மஞ்சள் நெறைய பண்றாங்க. அவங்களுக்கு பக்கத்திலேயே நீர் வீழ்ச்சி இருக்கு. பக்கத்தில அது ஓடுது பாருங்க, அது ஆறு. அதுக்கு பக்கத்திலேயே விவசாயமும் பண்றாங்க. அந்த அளவுக்கு கடவுள் வந்து எல்லாமே வந்து இங்கே எளிமையா இருக்கும். கிளைமேட்டும் பார்த்தீங்கன்னா, ரொம்ப ரொம்ப கூலிங்கா தான் இருக்கும். ஒரு பார்க்குறதுக்கே ரொம்ப சூப்பரா இருக்கும். மினி சுவிட்சர்லாந்து மாரி இருக்கு. ரொம்ப அழகா இருக்கு. இன்னொரு முக்கியமான விஷயம் இங்க வந்து நெறையா வந்து வைரம் வந்து இந்த மலையில தான் வந்து இங்க உள்ள மவுண்டன் அந்த இதுகள்ல தான் வந்து கிடைக்குன்னு நெறையா சொல்லியிருக்காங்க. இங்கேருந்து தான் நெறையா போயிருக்கு. ஸோ அப்பேற்பட்ட இடம் தான் இது. நெறையா இங்க வந்து நெறையா கனிவளங்கள், நெறைய விஷயங்கள் வந்து இங்க இருக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா, இப்ப அந்த மலையெல்லாம் காட்டுனேன். அந்த ஏரியாவுக்கு அப்புறம் தான் வந்து அவங்க நெறையா வைரம் இதெல்லாம் எடுத்திருக்காங்க. ஸோ எல்லாமே வந்து ரொம்ப அருமையா இருக்கு. இப்ப நீங்க பார்த்துக்கிறது ஃபுல்லா அந்த காஃபி தோட்டம். அந்த காஃபி தோட்டத்துக்கு பக்கத்துல இப்ப பார்க்குறது மேல எல்லாமே காஃபி தோட்டம். இங்க காஃபி இங்கேருந்து விளைஞ்சு தான் நெறைய ஏரியாக்களுக்கு போகுது. அப்புறம் வந்து அதுக்கு பக்கத்துல ஃபுல்லா வந்து சந்தன தோட்டம் தான். சந்தன மரங்கள். அந்த சந்தன மரங்கள், சந்தன கட்டைகள். இப்ப அந்த இது காமிச்சுக்கிட்டு இருக்கிற ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா, இங்க விவசாயம் வந்து மஞ்சள், அப்புறம் வந்து வேர்க்கடலை, இஞ்சி நெறையா வந்து இங்க வந்து விவசாயம் பண்றாங்க. இவங்களுக்கு பக்கத்திலேயே ஆறு இருக்கு. இந்த மண்ணு காட்டுறேன் பாருங்களேன். இந்த மண்ணு வந்து மழை பெஞ்சா, இந்த மண்ணுல வந்து நம்ம பைக்கோ, காரோ எதுவுமே அந்த அளவுக்கு வழுக்கும். அந்த மண்ணுடைய இது வந்து எப்படின்னா, அப்படியே பயங்கரமா வழுக்கும். ஸோ ஈஸியா அவ்வளோ சீக்கிரம் போ முடியாது நம்ம. நடக்க கூட முடியாது. ஏன்னா, இங்க உள்ள மண் அப்படி. ஏன்னா, அது ஈஸியா வந்து கல்லாகக்கூடிய தன்மை இருக்கு. அந்த கல்லுடைய இதில வச்சு தான் அவங்க வந்து ஸ்டோனு, வைரம்லாம் வந்து ரொம்ப இங்க வந்து கிடைக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. நம்ம அத பத்தின விஷயம் வந்து பார்க்குறதுக்கு தான் இப்போ வந்திருக்கோம். நெ ஸோ ரொம்ப பியூட்டிஃபுல்லான விஷயங்கள்லாம் வந்து இங்க நெறையா இருக்கு. அந்த மண்ணத்த உங்களுக்கு திரும்ப காட்ட வந்து இங்க நம்ம மண்ணுகள் மாரி இருக்காது இங்க. ஒரு வகையான ஒரு டிஃபரண்ட்டான மண்களா இருக்கும். இந்த இடங்கள்ல தான் வைரங்கள் வந்து நெறைய முன்னாடி வந்து கிடைச்சிக்கிருந்ததா வந்து சொன்னாங்க. இங்க வந்து ஏன்டா அவங்க வந்து அந்த ஒரு மவுண்டன் இது பண்ணையில வந்து அதில இருந்து வருமாம். அது அப்படியே வேறு மாரி போயி, அந்த இத அவங்க வந்து கேட்ச் பண்ணி, அதுலேருந்து வைரங்கள் நெறைய எடுத்திருக்காங்க. ஸோ நெறைய அந்த மாரி விஷயங்கள்லாம் இங்க வந்து நடந்திருக்கு. இப்ப அந்த இதுகள தான் உங்களுக்கு காட்டுறேன். என்னடா மண்ண காட்டுறேன்னு பார்க்காதீங்க. இந்த மாரி இடங்கள்ல தான் வந்து எடுத்தது. ஸோ அதனால தான் இந்த இத வந்து உங்களுக்கு நான் காட்டுறேன். உங்களுக்கு கேட்கறதுக்கே எல்லாம் அதிசயமா இருக்கும். ஆனா உண்மை இது. உண்மையாவே நடந்தது. ஸோ கண்டிப்பா எல்லாரும் இந்த மாரி இடங்கள்ல எல்லாம் வந்து நம்ம இன்னும் வந்து பார்க்காம இருந்துகிட்டு இருக்கோம். நம்ம லைஃப்ல வந்து ஃபர்ஸ்ட்டு நான் திரும்ப திரும்ப அதான் சொல்றேன். சந்தோஷமா இருக்க பழகுங்க. நம்ம முகத்த வந்து சிரிச்ச முகத்தோட பேசுங்க. சிரிச்ச முகத்தோட பழகுங்க. எல்லாரோடையும் சிரிச்ச முகத்தோட டென்ஷனு, ஒர்க்கு, பிரச்சனை இருந்துக்கிட்டே தாங்க இருக்கும். வாழ்க்கையில இருந்துக்கிட்டே தான் இருக்கும். யாருக்குமே இல்லாம இருக்காது. பிரச்சனை வந்து நம்மளுக்கு இல்லாம பாதி வாழ்க்கை ஃபுல்லா பிரச்சனை இருந்துக்கிட்டு தான் இருக்கும். ஸோ நம்ம இருக்கிறத அத மாத்தி அமைக்கணும்னா, நம்ம வந்து பாசிட்டிவ் எனர்ஜியோட இருக்கணும்னா, சந்தோஷமா இருக்கணும். ஃபேஸ சிரிச்ச மாரி வைக்கணும். அப்பதான் நல்ல விஷயங்கள் வந்து நம்மளுக்கு வந்து கிடைக்கும். நீங்க வேணா ட்ரை பண்ணி பாருங்க. ஒரு புது ட்ரெஸ்ஸு போட்டு பாருங்க. உங்கள சுத்தி ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியே வந்து உருவாகும். நம்ம கூட பேசாதவங்கலாம் வந்து பேசுவாங்க. உங்களுக்கே வந்து ஒரு அந்த பாசிட்டிவ் எனர்ஜி வந்து நல்லா தெரியும். ஸோ இந்த மாரி வந்து நெறைய விஷயம் இருக்கு. நம்ம கடுகடுன்னு யார்ட்டயும் பேசாம, சந்தோஷமா ஃபேஸ சிரிச்ச முகத்தோட எல்லாரோடையும் பேசி பாருங்க. அவங்களோட எப்படி பழகுறாங்கன்னு பாருங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஸோ இந்த மாரி தான் நெறைய விஷயங்கள் வந்து வாழ்க்கையில வந்து ஒரு ரொம்ப அழகான விஷயங்கள்லாம் நெறைய விஷயங்கள் இருக்கு. ஸோ நம்ம வந்து நான் அடுத்தடுத்து உங்களுக்கு வந்து நெறைய விஷயங்கள் வந்து நம்ம பார்ப்போம். இதே மாரி நான் காட்டுற விஷயங்கள் வந்து பாருங்க.
இந்த ஏரியாக்கெல்லாம் வந்து முன்னாடி வந்து ரோடு வந்து ரொம்ப ஒன் வே ரோடு தான் இருந்துச்சு. இப்போ வந்து கொஞ்சம் ரொம்ப ஹலப்படுத்திக்கிட்டு ரொம்ப டூரிஸ்ட் பிளேஸ் ஆக்குறாங்க. ஸோ நம்ம பார்க்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்குது. இதெல்லாம் வந்து விசிட் பண்ணுறதுக்கு ரொம்ப சூப்பரான ஒரு இது. ஸோ நம்ம வீடியோவை பார்க்குறதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ.